கவின், இல்லை கவின். என்னடா இழுத்து மூடி தூங்கிட்டு நடக்க? டேய் கவின், தூக்கத்தை பாரு. டேய் கவின், டேய் கவின், டேய் இன்னைக்கு உன் முன்னாள் காதலிக்கு கல்யாணம்டா. அப்படின்னா மட்டும் ஒண்ணு முடிச்சிருவியா? இல்லண்ணா, முக்கியமான விஷயம்டா. அந்த கிழட்டு பயலுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. சரி, இன்னைக்கு தாண்டா சரியான நாளா இருக்கும். அந்த அண்ணனை வெளியில கூட்டு வந்துடலாம். இங்க பாரு, இன்னைக்கு எப்படியும் கோலா காலம் தண்ணி கிண்ணு பாட்டில தான் இருப்பானுங்க. ஏற்கனவே போதையில தான் இருப்பானுங்க. இப்ப கூட கொஞ்சம் போதை ஏத்தணும்னு வச்சுக்கோங்க, நாம அண்ணனை காப்பாத்துற வரைக்கும் நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. சத்தியமா போதையில தான் இருப்பானுங்க. கூட கொஞ்சம் போதை ஏத்தி விட்டுருவோம். எப்படியும் அண்ணன் பக்கம் வரவே மாட்டானுங்க. நம்ம ஈஸியா அண்ணன் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். என்ன நான் சொல்ற ஐடியா சூப்பர் தானே? உனக்கு சொன்னா இன்னைக்கு அந்த கிழட்டு பயலுக்கு பிறந்த நாள்னு. அதான் அந்த லட்சத்துல போட்டுப்பால அவதான். அவளை எங்க பார்த்தா? இல்ல, நான் ஒரு பக்கமா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கதான் வந்தா. அதான் அந்த அசோக் கூட தான் வந்துட்டு இருந்தா. சிக்னல் காட்டினா நாளைக்கு அந்த கலட்டு பயலுக்கு பிறந்த நாள்னு. முழுசா ஒரு பொம்பளை இறங்கி போவேண்டானே. அவன் மேலுமே எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஒருவேளை அவளும் அந்த குடும்பத்துக்காரி தானே, அவளுக்கும் அந்த புத்தி தானே இருக்கும். என்னடா சொல்ற? கிங்ஸன் வேற இன்னைக்கு கிளம்புறான். அண்ணன் இல்லாத நேரத்தில் நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா, டேய் அந்த ரெட்டவாள் நம்மளை ஏமாத்துன்னு சொல்ற? யாரையும் முழுசா நம்ப வேண்டாம்னு சொல்றேன். டேய் அந்த ரெட்டு சட்டை பார்த்து நம்மளுக்கு ஏமாத்துற மாதிரி தெரியலையே. இல்லனே, அதுக்கு முன்னாடி நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். உண்மையிலேயே அந்த கிழட்டு கோயிலுக்கு எனக்கு பிறந்த நாளான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். எனக்கெல்லாம் இப்ப எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. நம்மளே போய் செக் பண்ணலாம். இப்ப சொன்ன பாரு, இது 100க்கு 100 உண்மையான வார்த்தைடா. சரி வா, நம்மளே போலாம். அப்புறம் வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அடுத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஏமாத்துக்காரிக்கு இன்னைக்கு கல்யாணம்டா. ஆமாடா, நிஜமாவே அந்த முகிலுக்கும் அவளுக்கும் கல்யாணம் தான். அப்பா, அவள் யாரையும் கிளம்பிட்டு போறான். அது எனக்கு என்ன ஃபீல் பண்ணியோ? போலண்ணே, நானே தூங்கிட்டு இருந்தேன். வேற எந்த ஃபீல் எதுவும் பண்ணலையே. இல்லண்ணே, இல்ல. டேய் அந்த கருத்து போய் விசாரிச்சுட்டு அப்படியே இந்த ரேச்சல் கருத்து அட்டன் பண்ணிட்டு வந்துட்டா என்ன அண்ணா? டேய் அதெல்லாம் நேர்ல போய் வாழ்த்துட்டு தாண்டா வரணும். நம்ம நேர்ல போறோம். ஓகே, நேர்ல போய் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன அப்படின்னு நம்மளை பார்த்து படிக்கிற அளவுக்கு நாம பார்க்கணும். எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ அவ்வளவு வெறுப்பேத்தணும்டா. உன்னை வெறுப்பேத்தனல நான் விட்டுருவேன். அன்னைக்கு நீ எப்படி உடஞ்சு போய் அழுத. நீ தொட்ட இன்னொத்தின் தொட விட்டா பாரு, அங்கதாண்டா எனக்கு அவன் மேல குலவெறி. அதுவும் ஓ முன்னாடி எப்படி நான் பண்ண என்னால மறக்க முடியல. நானும் மறக்கலனே. பாரு, அந்த வழியெல்லாம் போகணும்னா வெறுப்பேத்தணும். சரிங்கண்ணா, அந்த கல்புகளுக்கு பிறந்தநாள் செக் பண்ணிக்கிடுவோம். செக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அங்க வெறுப்பேத்த போலாம். சரிடா, சீக்கிரம் எந்தி. உள்ளே பாத்தீங்களா? கிளம்பிட்டு இருக்கா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உண்மையிலேயே அம்மாவை புரிஞ்சு நீங்க இருந்துருவீங்க. ஏன் அம்மா தங்கத்தை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிட்டேன். டேய் புள்ளைய பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா அண்ணா? இங்க பாரு, அவன் எப்பவும் நம்ம தோலை தொத்திக்கிட்டே அலைவா. அது இல்லாம ஒரு மாசம் என்னால எப்படி இருக்க முடியும்? ஏன் தங்க பிள்ளை இல்லாம என்னால இருக்க முடியாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ சீக்கிரம் வா. இப்ப வந்துட்டேன். என்ன? உனக்கு என் மேல ரொம்ப பாசம் தானப்பா? ஆமா, அது எக்கச்சக்க பாசம் இருக்குது. நான் ஏன் நம்ம வீட்டுல ஒரு 10 நாள் இருக்க கூடாது? உன் வீட்டுல 10 நாள் இரு, காலம் முழுக்க இரு. யார் கேட்க போறா? அப்பா, நம்ம அப்பாக்கு நம்ம மேல உண்மையான பாசம். அப்பானா அப்பாதான். சரி வாப்பா, நம்ம போலாம். எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு. இதனமா உன் வீடு? எப்பா அப்பான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். இதனமா உன் வீடு? எப்பா, இங்க பெரிய பெரிய பேயெல்லாம் இருக்காம்பா. இருந்துட்டு போட்டோம். பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்காம்பா. இருந்துட்டு போட்டோம். இடமாட்டு தடி பயிரெல்லாம் இருக்கானப்பா. இருந்துட்டு போட்டோம். எப்போ? இங்க பாரு, இதான் உன் வீடு. நீங்க தான் இருக்கணும். சமந்தி, அப்போ நீ என்ன பார்க்க வரல? நான் இதுக்கு ஒண்ணு பார்க்க வரணும். தோட்டத்துல வேலை பார்க்கேன். முதலாளி கூப்பிட்டு இருந்தாவ, அதான் இதை பார்க்க வந்திருக்கேன். முதலாளியா? நான் இன்னும் தோட்டத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? உனக்கு அதிர்ஷ்டம், பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்க. பெரிய அதிர்ஷ்டம். வலைய விரிச்சி வச்சி அதுல போய் நானே மாட்டிக்கிட்டேன். நானே வந்து சிக்கிட்டேன். என்னடி ராணி, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி இருக்குது? எந்தி தானி ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா அந்த மாதிரி இருக்குது? சவுடி பைய குடும்பத்துல மாட்டிக்கிட்டேமே. நான் ஒவ்வொரு நாளும் கேதி கலங்கி போய் அலையுதேன். நான் இப்ப சிரிச்சது நீங்க பாத்தியா? என்ன கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருந்த? நான் எங்க அப்பா கிட்ட அழுதவே உங்க அப்பா கிட்ட சிரிச்சிட்டு இருந்தியா? எதுக்கு டீ? இல்ல நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அப்படி அது நல்லதானே கேக்குது. ரைட், விடுங்க. அப்புறம் துறைய மயக்கிறதுக்கு சேலெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க போலுக்கு. எனக்கு ரொம்ப
சலிச்சுக்கிடுதே. என்னம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் சம்மந்தியை பாத்துட்டு வரேன். என்ன வாங்க வாங்க. சம்மந்தியம்மா தோட்டத்துல இருந்து வரியா? தோட்டத்துல தான் இருந்தேன், இவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதான் சரி வீட்டுல கொண்டு விட்டுட்டு அப்படியே தோட்டத்து போலாமேன்னு வந்தேன் பாத்துக்கங்க. ஏன் ஒரு இடத்துல இருக்க முடியாதா? அத்தி மாமியா திட்டுதே. இவன் ஒரு இடத்துல இரு, அங்க அலைஞ்சிட்டு இருக்காத. உங்க அப்பா அந்த அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு போ. நீ எல்லாம் ஒரு அப்பா அப்பா, என் மாமியா என்ன திட்டுதே, சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? பெரியவி ஏதாவது சொன்னா சரியா தான் இருக்கும். என்னது நம்ம வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காவே, சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? சரி சம்மந்தி இதை பாத்துருங்க, நான் வரேன். நீங்க வந்து சத்தம் மட்டும் வைங்க, நீங்க எப்பமா வந்த மட்டும் கூட்டிட்டு போங்க. சரிங்க சம்மந்தி. எங்க அப்பாவே திட்டாங்க. காலம் கையை வச்சுக்கிட்டு நீ ஒரு இடத்துல இருக்கவே மாட்டே. உங்க அம்மா அவன் யார்கிட்ட கேட்டு வீட்டுக்கு வரான்னு என்கிட்ட கேட்காவ. எங்க அம்மாவா? இவளும் ஒன்ன மாதிரி பிள்ளை நட்டி எங்கயாவது போறாளா? ஜபக்கா போலனா அவ எப்படி வீட்டுக்குள்ள அடக்கடக்கமா இருக்கா? நீ பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 நேரம் போயிட்டு போயிட்டு வர. அவன் தோற என்னன்னா என்கிட்ட கோபப்படுறான். நீ பாருங்க அது சிரிக்கதான் செய்வா. போறது கொண்டு இல்ல, அங்க என்ன திங்கன்னு தெரிய மாட்டேங்குது, இங்க வந்தா இங்க என்ன திங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா வீட்டுக்கு போன ஒரு குத்தமா நீங்க கூட தான் அடிக்கடி போவீன்னு மாமா சொல்லி உங்களுக்கு திட்டுவாவ. நான் போனது நீ போனது ஒன்னாட்டி. நான் என் புருஷன் கிட்ட சண்டை போட்டு போனேன், அதுக்கு இப்ப என் புருஷன் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ சும்மா சும்மா போய்கிட்டு இருக்க. அவன் தோற என்னன்னா நீங்க அவளை அனுப்புது என்னடி என்கிட்ட சண்டைக்கு வரா. எனக்கு தேவை பாரு, நீங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணுவியா? நான் ஊர்ல கதை திட்டு வாங்கணும். அத்தி நான் என்னமோ ஓடி வந்து சொல்லியா? உங்க மகன் தானே என்ன கூட்டிட்டு வந்தாவே. அவன் தானே வேணும்னு வந்த பிறகு கடக்க வேண்டியதானே. எங்க அம்மா வீட்டுக்கு தானே போன. கல்யாணம் சொன்னா ஆயிட்டு இனி பிள்ளைக்குள்ள தங்கம் வைக்கும். நீ பாட்டுக்கு போறீங்க விழுந்துக்கிட்டு எந்திரிச்சிட்டனா அங்க என்ன திங்க தெரியும், இங்க வந்து என்ன திங்க தெரிய மாட்டேங்குது. எங்க கண்ட்ரோல்ல தவிர என்ன சாப்பிடணும் எனக்கு தெரியும். உனக்கு இப்ப என்ன தெரியும்? எதை திங்கணும் எதை திங்க கூட உனக்கு எதாவது தெரியுமா? தோற அதை நினைச்சா என்ன கத்துதான். அவளை யாரும் கவனிக்க மாட்டேங்க, அவளை யாரும் கவனிக்க மாட்டேங்கன்னு கொண்டனா என்ன சொல்லனே தெரியல. அழுதுருவா. ஆமா அடுத்த மட்டும் உனக்கு கூறு அப்படியே வந்துரும் பாரு. சப்பாக்க மட்டும் நல்ல பேர் வாங்குறாவே. சபால பாரு எங்கயாவது போறாளா இல்ல நாமளே கூப்பிட்டாலும் வாராளா? புள்ளைல பார்த்தா வீட்டை பார்த்தாலும் அவ பாட்டுல இருக்கா. நீ ஒரு நேரம் வீட்டுல இருக்கியா? இல்ல வர அப்பா அந்த மனுஷனை வேற இங்க கூட்டிட்டு வர. அது பாப்பா வச்சு விட்டுட்டு போறாரு. இவளுக்கு கண்ணு எங்க அப்பா தானா? அம்மாட்டி உங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட் பண்ணாவ. எப்பா ஓட விட்டு அடிச்சு போறேன். இனிமேல் வீட்டு தாண்டி எங்கயாவது போ, உனக்கு அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அம்மா அவ மகிமை எங்க? அவ அந்த படியில இருந்த மாதிரி இருந்துச்சு. வணங்க மாட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்காத. ஆனா இப்ப கொஞ்சம் வந்துருவான் போ. அதுல விவரமா தான் இருக்கா. சேலெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காத்தே. விவரமா தான் இருக்கேனா? இவளுக்கு தானே இப்பல எப்பவுமே விவரம் பத்தாது. இன்னைக்கு கேவலப்பட்டது இல்ல. துறைக்கு சேலை கட்டினா பிடிக்கும்னு தெரிஞ்சு சேலெல்லாம் கட்டி இருக்காளே. இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா. இப்ப பாரு எதுக்கிட்டு சேலை கட்டின? அது வந்து இப்ப சொல்ல பாரு எதுக்கு சேலை கட்டின? எங்க தெருக்கு சேலைக்காரன் வந்தாவ, எல்லாரும் ஒண்ணு போல சேலை எடுத்தோம், அதான் கட்டினேன். புரியுதா? இவ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டா. அப்படி சரிப்பட்டு வந்திருந்தா இன்னத்துக்கு அந்த முரட்டு போய் இவ கால விட்டுருக்க மாட்டான். அவன் இப்பதான் கொய்யாரத்துல ஏறுதான். எவ்வளவு ஊருக்கு கிடைக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இவதான். உங்க புள்ள ஒய்யாரத்துல குதிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தா அவன் அடங்கிருப்பாம்ல. பெத்து வளர்த்து 30 வருஷம் உங்களாலே அடைக்க முடியல, நேத்து வந்து நான் அடைக்க முடியும் பாருங்க. நான் 30 வருஷம் பெத்து வளர்த்து இருக்கட்டும், நான் அவன் கூடவே இருந்தேன். நீ தானே கூட இருக்க, இருந்துட்டா மட்டும் சரிப்பட்டு வர மாட்டா. இங்க வார் அவனை எப்படியாவது உன் கைக்குள்ள வைக்க. ரொம்ப திட்டாவளோ? அவன் ஒரு மனச பயிலாட்டி நல்ல நேரம் தப்பிச்சிருக்கேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறது நல்லதா போச்சு. நீ எல்லாம் ஒரு மருமக செவ்வால பாருட்டி. வந்தா குழந்தை பெத்துக்கிட்டா, இந்த பிரேம் அவ காலையே சுத்தி சுத்தி வாரான். அவளுக்கும் பயப்படுதான், இப்ப எனக்கும் பயப்படுதான். அவ பொண்ணு அதான் ஓவர் மரியாதை இருக்கு உங்களுக்கு. எஸ் அவளுக்கும் பயப்படுதான், எனக்கும் பயப்படுதான். எனக்கு நல்லா இருக்குது. ஏன் புருஷா ஒன்னையும் ஓட விட்டு அடிக்கான், என்னையும் ஓட விட்டு அடிக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவதான். நானா? சாமத்தியம் பத்தல. சேலை கட்டிய நேரம் அவர் ரூமுக்கு போக வேண்டியதானே. அன்னைக்கு கூட இப்பதான் நான் சேலை கட்டினேன். என்னடி நடந்துச்சு? எதுவுமே நடக்கல. இவளெல்லாம் மருமகன் வச்சுக்கிட்டு நான் படுத பாடு. இந்த பிள்ளை பெத்தச்சுக்கிட்டு நீங்களே ரொம்ப எதிர்பார்க்காது என்ன? அது சேலைக்கு மயங்கறானும் கிடையாது, கொலசுக்கு மயங்கறானும் கிடையாது. வீம்பு பிடிச்ச மனுஷன். நானே வந்து மாட்டிக்கிட்டேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கொன்ன மாதிரி சவால் வந்தா. ஆமாத்தே நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். பத்துக்கங்கத்தே. என்ன? பிரேம் அம்மாவும் உங்க வயிற்றுல தான் பிறந்தாவ, நான் கட்டிக்கிட்டதும் உங்க வயிற்றுல
வீட்டுல தான் பிறந்துச்சு. இந்த சாரன் பையன் இருக்கானே அவனும் உங்க வீட்டுல தான் பிறந்தாவ. எப்படி இப்படி எப்படி இப்படின்னா இல்லத்தே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு அதான் கேட்டேன். இந்த சாரன் பையலுக்கு கொம்பு தான் இல்ல, கொம்பு வச்சு பார்த்தனா பயங்கரமா இருப்பான். அத்தி அதுக்கப்புறம் நான் கட்டிக்கிட்டது சாரனுக்கு தலையில கொம்புனா என் புருஷனுக்கு மீசல கொம்பு. ஆனா பிரேமம்மா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காவளே எப்படி? அது ஏன் கேட்க, அது ரொம்ப பெரிய கதை. என்ன கதை? அது பிரேம் வைத்து இருக்க மாட்டி உங்க மாமா என்னையே சுத்தி சுத்தி வரவா பாத்துக்க. சரி நானும் அத்தி எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டு நினைச்சிட்டு நான் என்னென்ன பண்ணுமா அத்தனையும் பண்ணனே பாத்துக்க. என்னென்ன பண்ணிய? எல்லாம் பண்ண வச்சேன். அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, எனக்கு கால் வலிக்கு கையை அமுக்குங்க, அதை தூக்குங்க இதை தூக்குங்கன்னு அந்த மனுஷனை படாத பாடுபடுத்தனே பாத்துக்க. நீங்க மட்டும் அதிசயமா குழந்தை இருக்க மாதிரி. சத்தியமா நான் அப்படிதான் மட்டும் நடந்துக்கிட்டேன். ஒரு டம்ளரை கூட தூக்க மாட்டேன். தூக்குனா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லுவேன். உங்க மாமா பதறிக்கிட்டு ஓடி வருவா பாத்துக்க. எங்க அம்மா கூட சொன்னவ நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கேன்னு. நான் விடலையா? அந்த மனுஷன் என் காலையே சுத்தி சுத்தி வர மாதிரி பண்ணமுல, பிள்ளைய கட்டி கட்டியே பண்ணிட்டோம்ல. சரி அந்த எஃபெக்ட் தான் பாத்துக்க நம்ம பிரேமுக்கு. பையவுல அப்பா பயந்துருக்கானு புள்ளையும் சேர்ந்து பயந்துருக்கான். அத்தனை வயசுல அந்த புள்ளையும் பயந்துருக்கு. அப்போ நீங்க என்ன ஆட்டம் போட்டிருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் ஓட வந்து பாத்துக்கங்க. ஏமாட்டி பிரேமாக்கு மட்டும் மாமா அப்படி நடத்துனீல்ல, என் புருஷன் வயசுல இருக்கும்போது நீங்க அப்படி நடத்திருக்கலாம்ல. அதுக்குள்ள இந்த சான் பை உள்ள வந்துட்டா மாட்டி. சான் வந்துட்டாரா? ஆமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பாக்கு கூட ஒரு கொம்பு முளைச்சிட்டு பாத்துக்க. அத்தி இப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு உங்க மாமா கொஞ்சம் வேலைக்கிட்டாவ. வேலைக்கு மட்டும் இல்ல, இந்த சான் பை அப்பப்ப கத்திக்கிட்டே கிடப்பான் பாத்துக்க. என்ன கத்துவாங்க மாமா? கத்தியடா அரவடா அவன குட்ட அவனை எட்டி விட மாட்டே அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு வளர்ந்தவன் தான் தோற. ரைட் விடுங்க. அத பயவல தூக்கத்துல கூட அதே மாதிரி சொல்லுதா. அப்ப நீங்க ரொம்ப பாடுபட்டிருப்பீரத்தே. பாடா ஆத்தி ஓடிட்டு பாடு எங்க வீட்டு பாடு என்ன பாடு. அப்ப சாரனுக்கு அத்தி இந்த துறப்பைய பிறந்த உடனே என்ன படுத்துன பாட பார்த்துட்டு அத்தி இந்த சைடு மட்டும் இருந்துடவே கூடாதுன்னு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன் பாத்துக்க. அப்ப எப்படி இந்த பையன் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கான்? அதை ஏன் கேட்க, உங்க மாமா அடிக்கடி என்ன பார்க்க வருவாவ. சரி கூட கிங்ஸ் நேத்து வர இப்படி எல்லாரும் அடிச்சு பிறண்டு தான் வருவானுங்க. வந்து வயிற்று பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாச்சு. சொல்லி கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க வீட்டுல எங்க அண்ணன் ஒருத்தன் விளங்காத உண்டு பாத்துக்க. அந்த குடும்பத்திலயுமா ஆமா அவன் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைசத்துல கொஞ்சம் வீக்கு. அவன் அந்த புத்திய கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டான் பாத்துக்க. அதுக்கு இங்கேயே விட்டு வளர்த்திருக்கலாம். அது என்னமோ உண்மைதான் மட்டி. இங்க இருந்தா வெறும் கோவம் மட்டும் தான் பட்டிருப்பான். அங்க வளர்ந்ததுனால தேவையில்லாதெல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டான். துறைக்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த கோவத்தை மட்டும் எடுத்துறேன். எந்த இப்போ காலையில திட்டிட்டு இருந்தது உங்களை தானே? என்ன கத்திருக்கான் பாத்தியா? அது நல்ல நேரம் நான் இல்ல. இவனுக்கு விழுந்ததெல்லாம் சேர்த்து எனக்கு தான் விழுந்திருக்கு. இவளாவது ஒரு இடத்துல கிடக்காளா? கடைசியா உங்க அம்மைக்கு போன பட்டதுக்கு உங்க அப்பா கூட்டு வந்திருக்காவ. அப்ப எங்க அம்மா என்ன போ படிச்சது இதுக்கு தானே. பின்ன அவளை இதுக்கு அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கேன்னு ஒரே சத்தம் போடுதான். வந்துட்டான். என்னல பாப்பாலங்க இல்ல பேசாம அந்த டீ-ஷர்ட்ல அவளை முடிஞ்சு வச்சுக்கிடுங்களே. இல்ல இப்பவே தூக்கி சமத்துறாங்க. இல்ல இங்க தான் இறக்கி விட்டுட்டு போனேன். ஆளை காணோம். குட்ட வயிற்று வச்சு சமக்க சொன்னாலும் சமந்துறான போடுக்கு. இல்ல பேசாம நீங்க தூக்கிட்டே அலைங்களே. அதுக்கு தான் கூப்பிட்டேன். இவா தொலைன கிளம்பிட்டானா? தெரியாது. சரி நான் பாத்துக்கிறேன். தோ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிட்டான். போ. நான் போல. எனக்கு ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலக்க. பெரிய சம்பவமா? தூக்கிட்டு போச்சு. ஆனா அங்க என்னலாம் நடந்துச்சு தெரியுமா? சே என்கிட்ட சொல்லாதே. எனக்கு வெக்கமா இருக்கும்ல. வெக்கம் வர வெக்கம். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வெக்கம் வர வரணும். வெக்கம் லெஃப்ட் ரைட் வாங்கிருப்பான். வேற என்ன பண்ணிருப்பான்? தாவிய பிள்ளைய பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா? பிள்ளைய பக்க சொன்னா கோவக்காரனை பெற்று கொண்டு போட்டிருக்கே. நீ தானடி தொட்ட உடனே விழுந்த. இருந்தாலும் கார்ல தொட்டோன்னு நீ விழுந்திருக்க கூடாது. அவன் சித்திரபுத்திர எங்க தொட்ட நீ விழுவன்னு தெரிஞ்சு தொட்டுட்டான். நீ விழுந்து விட்ட. இப்போ அப்படி பத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. தெரிஞ்சு வந்து விழுந்துட்ட பாத்தியா? என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்போம். நீங்க சொல்ல மாட்டியா? நானே ஆல்ரெடி விழுந்துதான் கிடக்கேன். நான் எப்படி சொல்ல முடியும்? பார்ட்னர்ஷிப் கிடைச்சிட்டு நினைச்சிட்டியா? நான் பெற்ற இத்துன்பம் நீயும் பெற வேண்டும் என்று நினைத்தேன். நான் உனக்கு கேட்க நினைச்சேன். என்ன அது எப்படி? அவ தொட்டு நான் விழுந்தேன். அவட ராசி அப்படி. அட வெக்கம் கட்டவள. அவ அம்மா கிட்டே கேளு. அதாவது கோபப்படுதாவல. பரவாயில்ல கேளு. என்கிட்ட ஏதாவது கேட்ட ஓடட்ட அடிச்சு விட மாட்டேக்க. இல்லத்தே உங்க மொவே இப்படித்தான் என் கால மேல கை வச்சாவ போச்சுது. ஆமா என்னங்க என் பிளாஸ்பேக் கட்ட உங்களுக்கு சிரிப்பு வருதா? இன்னும் மாமியார் பிளாஸ்பேக்லயே போவலட்டி. வேணாம் சரியா இருக்கும். பரவாயில்ல பாத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமியார வேணாம்.
இல்லட்டி பார்த்தே ஆகணும் டி. நீ விழுந்த கதையை நாங்க பார்த்தே ஆகணும் டி. எஸ், நீ விழுந்த கதையை நாங்க பார்த்தே ஆகணும். அப்படின்னா நீங்க விழுந்த கதைய நல்லா இருக்குதா? நிச்சயமாவே நல்லா இருக்காதே. நீ விழுந்த கதையை மத பாப்போம். ஆனா இல்ல பார்த்தே ஆகணும். என்ன மாமியார போலாமா? அந்த பையன் இவளை எப்படி கவுத்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எல்லா விதத்திலயும் நமக்கு பொருத்தமானவளா இருப்பாளா? சிரிச்ச முகமா இருக்கா, குழந்தைத்தனம் நிறைய இருக்குது. தவிர வேண்டாம், உனக்கு பொண்ணே வேண்டாம். ஆமாமா, பொண்ணே வேண்டாம். எதுக்கு திடீர்னு தோணுது யாருன்னு? என்னை ஏத்தி விட்டுட்டாங்க. அப்ப நீயே வந்து யாருல? அத்தாடி, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். பயமா இருக்குமா? ஐயா, நீங்க தான் ரொம்ப கோபப்படுவீல்ல? நான் கோபப்படுவேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் தான் பரிமள வீட்ல வச்சு பாத்துக்கனே. அதை விட்டுக்கு நான் விளையாட வருவேன், சோறு பங்கி விளையாடுறதுக்கு. எப்பா நீங்க என்ன கோபப்படுவீங்க? பரிமளனா எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஆமா, அங்கதான் லீவ் விட்டு விளையாடக்கு வருவேன், விளையாட்டு சாமான் எடுத்துக்கிட்டு. அங்கதான் வருவியா? நான் உன்னை பார்த்ததே இல்ல. நான் உங்களை பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? ஆமா, ஒரு நாள் பரிமள உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன ஆச்சு ஏசுங்க? அம்மா உங்களுக்கு பொம்பளை பிள்ளைனாலே ஆவாதானே? அப்படியா? இல்ல. நீங்க போய் சொல்லுதியா? உங்களுக்கு பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்காதாமே? என்கிட்ட பரிமள எல்லாத்தையும் சொல்லிட்டா. எல்லாரையும் பிடிக்காது, ஒன்ன பிடிக்கும். அத்தடி என்ன பிடிக்குமா? ஆமா, ஒன்ன பிடிக்கும். ஏன்? எல்லாமே வாய்தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேக்கீங்க? இல்ல, தெரிஞ்சுக்காக கேட்ட. என்ன பிடிச்சிருக்கா? நீங்க தான் ரொம்ப கோக்காராச்சே. இப்ப எதுக்கு காரணி படிட்டு வந்தீங்க? உன்கிட்ட பேசினாதான். என்கிட்ட பேசணுமா? ஆமா, எனக்கு பொண்ணுங்க பிடிக்காதே, ஆனா உன்ன பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்ன நீ இப்படி பேசுறா? நான் இறங்கி வேற வண்டியில வரேன். இல்ல, சும்மா சாதாரணமா கேட்டேன். தர வேண்டாம், கத்திட்டா சினிமா போயிடும். சரி சரி சரி. இவளை பார்த்தா மட்டும் என்ன நம்ம பண்ணுது? ஆமா, அந்த கார் எப்படி நிக்குது? கார் எப்படி நிக்குதாவா? கார் நிக்குதுன்னா இல்ல, ஓட்டமே நிக்கல. அதை நான் நிப்பாட்டிட்டேன். நீங்க அந்த கார் எப்படி போவோம்? சாவி போட்டா ஓடும். இவ்வளவுதான் கார் ஓட்டுறதா? ஓட்டிட வேண்டியதா? நான் அந்த காரை ஓட்டுட்டேன். நீ ஓட்ட போறியா? நான் நல்லா ஓட்டுவேன். நல்லா ஓட்டுவே. எப்படி? சாவி போட்டா போதுமே. சரி, ஓட்டு வா. நிஜமா? நிஜமாதான், வா. சரி. ஓ, அது வந்து எந்திக்க முடியல. இல்ல, எந்திக்கண்டா. இல்ல, நான் பாரு. சீக்கிரம் வர வர. கொஞ்சம் நோண்டிரு. நான் இங்க நவல, நீங்க தான் நவலணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சீக்கிரம் சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? வார்த்தையில சொல்லு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அடியே வெக்கம் கட்டவள, என் பிளாஸ் பேக்க சொல்லி சிரிக்கிய. வண்டி ஓட்டி பழகிதான் விழுந்தியா? அடிக்கடி ஒரு பாட்டு படிப்பிய. வளைய விரிச்சி வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். ஜவா, வளைய விரிச்சு வச்சு இல்ல, கார் ஓட்ட போயிருக்கா, விழுந்துட்டா. நீங்க எல்லாம் ஒரு மாமியாரா? நான் மாமியார் தான். இப்படி விழுந்துட்டு குத்துதே கொடையுதுன்னா எப்படி முடியும்? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அன்னைக்கு மட்டும் நான் அது நடக்காம இருந்திருந்தேன்னா நம்ம தலையில என்ன இருக்கோ அதெல்லாம் நானே நடக்கும். காவக்கார பிள்ளைய பெத்துட்டு நீங்க பேசாதீங்க. சரி சரி, அத நிக்க தர போ போ. கார் ஓட்டி பழகுங்க. சப்பா கிட்ட மட்டும் எப்படி விழுந்தேன்னு கேட்க மாட்டீங்க. இப்ப அவளாச்சு எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப என்ன, நான் எங்க வீட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதானே? அது இல்லடி, தோற உன்னையே சுத்தி சுத்தி வரணும். அப்படி பண்ணு. அந்த வானமே கீழே இறங்கலாம்.
சொல்லுதா அத்தை? ஆமாமா கரெக்டா தான் சொல்லுதா. அரபிக்கடல் கூட வத்திரும். இந்த கோகார பையன் மட்டும் திருத்தவே முடியாது. பரிமளா வீட்டுக்கு வரும்போதே எனக்கு உங்க பிள்ளைய பத்தி தெரியும். தெரிஞ்சு விழுந்துட்டேனே. தொட்டவுடன் விழுந்துட்டியே, தொட்டவுடன் விழுந்துட்டியே. மாமியார் அக்கா பார்க்க மாட்டேன். ரெண்டுக்கு ஓடட்டல. நீங்க தொட்டவுடன் விழுந்துட்டியே. உங்கள இருங்க நான் வரேன். என்னங்க என்னங்க வாய பாரு வாய போட்டேங்க. அத்தை அத்தை தெரியும். கடைசி இப்படிதான் கண்ணை கசக்கிட்டு பெட்டி தூக்கிட்டு வருவானே எனக்கு தெரியும். படிச்சா மட்டும் போதாது, கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும். நல்ல மட்டுக்கு ஓர் சோடு. திரும்ப திரும்ப படிச்சு சொல்லிருக்கா. நான் போவேன்னு போயிட்டு இப்போ நான் கண்ணை கசக்கிட்டு நிக்க. அத்தை அவரை என்ன ஏத்துக்க சொல்லுங்க அத்தை. அவன கோல வெளியில இருக்கானுவே. சொன்னா கேளு. கொஞ்ச நேரம் கழிச்சு வா போ. அத்தை எனக்கு அவர் வேணும் அத்தை. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது அத்தை. தெரியுதுல? இருக்க முடியலன்னு தெரியுதுல? இதுக்குத்தான் அனுபவப்பட்டவங்க படிச்சு சொல்றான். அவ்வளவு சொன்னமே என் பேச்ச கொஞ்சமாவது நீ கேட்டியா? உன் நிலைமையில தாண்டி வந்ததா நான். அவன் சாண அவ்வளவு படிச்சு சொன்னான். கிங்ஸ் சொன்னான். எல்லார் பேச்சும் கேரி மீறி போயிட்டு இப்ப கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்க. இங்க பாரு, இந்த வீட்டுல என் அதிகாரம் ஒண்ணும் கிடையாது. அதுலயும் இப்ப இந்த சாரணை கவினெல்லாம் ஏவி விட்டுருக்கு. அவன் சொத்தமா அவனை ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்போ சின்ன பேச சொல்லுங்க அத்தை. எல்லாத்தையும் மீறி அந்த இசைப்புல உன்னை தேடி வந்து பேச வந்துச்சு. கூட கிங்ஸ் வந்திருக்கா. நீ என்ன பேச்சு பேசிருக்க? அந்த புள்ள உன் வீடு தேடி வந்துச்சா வரலையா? அப்ப மாதிரி நீங்க மட்டும் கிளம்பி வந்து கொண்டுதானே. அன்னைக்கு இசை உன்னை கூப்பிட வந்தால, அப்பவே வர வேண்டியதானே. அவ கூட்டு வந்தா இந்த வீட்டுல யாரும் எதுவும் சொல்லிருக்க மாட்டானுவ. இப்ப நீ ஏன் வந்திருக்க? எவனும் உள்ள நினைத்த மாட்டான். பர்சனை மட்டும் நான் பார்க்கணும் நினைச்சேன். இப்படி வந்து ஒரு நாள் நிப்பியானே எனக்கு நல்லா தெரியும். அத நான் முதல்ல சொன்னேன். நீங்க இப்படிதான் வந்து நிப்பீங்கன்னு. ரொம்ப ஆடக்கூடாதுல. ரொம்ப ஆனத்துல ஆடக்கூடாது. ஆடுனா இப்படித்தான் ஆகும். அர்ப்பனுக்கு வாய் வந்தா அத்தரத்துல கொடை பிடிப்பான சொல்லுவாங்க. நாம என்ன நிலைமையில இருந்தோம், இப்ப என்ன நிலைமை இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வந்த உடனே எல்லாம் எனக்கு தானே நினைச்சா இப்படிதான். அதுலயும் தன்னடக்கங்கிறது ஒரு துளி இல்ல. அவ சொல்றது சரிதான். இங்க என்ன குறை இருந்துச்சு உனக்கு? அவ்வளவு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அதுதான் பண்ணுவேன் இதுதான் பண்ணுவேன்னு போனீங்க. எனக்கு இவங்க யார் மேல நம்பிக்கை இல்ல. நான் என் கையால நிக்கணும், என் சொந்த கால்ல நிக்கணும்னு போய் நிக்க வேண்டியது உங்க சொந்த கால்ல. நிக்க முடியலல்ல, அதுக்கு தான் சொன்னது. அப்படி சொந்த கால்ல நிக்கிறதுக்கும் ஒருத்தங்க தயவு தேவைப்படுது. என்ன அவி படிச்ச பிள்ளை தானே, நான் இடத்துக்கு போனவ தானே, அறிவு வேண்டாம் உனக்கு? யாரை ஏத்து நிக்கீங்க? இசை ஏத்து. ஜபாக்கா நீ சும்மா இருட்டி. அத்தினால வாயை திறந்துட கூடாதுப்பா. அத்தினால இந்த பேச்சல வாங்கிக்கிட மாட்டேப்பா. என்னெல்லாம் எப்படி இந்த பையல மன்னிச்சானுங்க? சிக்கா ஜபாக்கா இல்ல, நான் தான் இசையை திட்டினேன். என்ன எப்படி மன்னிச்சானுங்க? குழந்தை சண்டையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட மாட்டானுங்க. வன்மத்தோட சண்டை போடுறவங்க தான் அவனுங்க விட்டு வைக்க மாட்டானுங்க. அப்பா நல்ல நேரம் குழந்தை சண்டையா நினைச்சிட்டானுங்க, அதனால விட்டு இருக்கானுங்க. அப்பா நான் பேசுறது அவரை பார்க்கணும் போல இருக்குது. தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல ஜபா, நான் அவங்கள பார்க்கணும். மாமா பார்க்காம தான் நீங்க வந்து நின்றுருக்கீங்க. பரவ என்ன மாமா வெட்டி விட்டு தான் வந்து நின்றுருக்கீங்க. அவர் என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. எப்படி ஏத்துக்கிடுவாரு? அந்த சொட்ட மண்டை என்ன தெரியுமா சொன்னா? இனி அபி வா பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டின்னு ஜானம்மா கிட்ட சொன்னா. எவ்வளவு கொதிச்சு போய் வீட்டுக்குள்ள வந்தானுங்க தெரியுமா? அன்னைக்கே திட்டம் போட்டானுங்க. என்ன நடந்துச்சு எங்களுக்கு இன்னும் தெரியாது. அவன் எங்க உயிரோட இருக்க போறான். அதான் இந்த பையல ராத்திரி கிளம்பிச்சு வாய் தந்துடக்கூடாதுப்பா. அவனுக்கு எவ்வளவு நெஞ்சல தந்தா அப்படி சொல்லுவான். அவன் மட்டும் என் கையில சிக்கிண்டா கொண்ட துண்டமாக்கி இருப்பேன். சத்தியமா அவன் கையை நான் தான் முடிக்க நினைச்சேன். அதுக்குள்ள இடம் கொடுத்தது யாரு? நீங்க தானே. இந்த விட்டு ஆம்பளைங்களை தலை குனிய வச்சுட்டு சேர்த்து கிடங்கவா. சபாசனே, இதுதான் சரியான கேள்வி. இன்னும் 2 செகண்ட் இங்க நின்னாலும் நான் யாருன்னு இங்க பார்க்க வேண்டியது இருக்கும். சரி சரி கிளம்பிடுவா. கிளம்பணும் புரியுதா? இங்க பாரு, இங்க இருந்து கிளம்பு. நான் அவரை பார்க்கணும். சரி ஈஸியாவே பாக்குறேனே. அவ்வளோ கிங்ஸ்னு வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ இல்ல, அவ பர்ச்சேஸ் பண்ண போயிருக்கா. அத்த பேசுது. அபினாத படிச்சு சொன்னேன். அபி வாங்கிட்ட வேண்டத வேலை பார்க்காத, கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு சொன்னதானே செஞ்சேன். அப்ப என்ன மன்னிக்க மாட்டாங்களா? தெரியாம செய்யறதுக்கு பேர் தான் மன்னிப்பு. தெரிஞ்ச செய்யறதுக்கு பேரு திமிரு. திமிருக்கெல்லாம் இங்க மன்னிப்புலாம் கிடையாது. பெருசா விட்டுட்டு வெளில போறேன் அப்படி இப்படின்னு பண்ண. நல்ல ஒரு மாசம் உன்னால வெளிய இருக்க முடியுதா? எங்க எனக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்குது. என்ன வேலையில சேர்த்து விடுங்கன்னா ஏதாவது சேர்த்து
விட்டுருப்பானுங்க. நான் பாதுகாப்புல போயிட்டு வந்திருக்கானா, அதை விட்டுட்டு என்ன வேலை பாத்துருக்க. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், வேண்டாம் இன்றைக்கெல்லாம் போகாதீங்க, வீட்டுக்கு தந்தா பிரச்சனை ஆயிரும்னு. மீறி போனீங்க. அதான் மகிமா கூட உங்ககிட்ட சொன்னல, போவாதீங்கன்னு. நீங்க எதுக்கு மீறி போனீங்க? அதுக்கு பேர் தான் திமிரு. தப்புதான். வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இப்ப தெரிஞ்ச என்ன பண்ண? ஆனா ஒட்டு மொத்தமா தலை குனி வச்சிருக்க. ஆனா எப்படி மன்னிப்பானுங்க? ஆனா நீ ஏழையே மன்னிக்கல. நீ பண்ண தப்புகளை எப்படி மன்னிப்பானுங்க? தீம்பு பிடிச்சவனுங்க, அவனுக்கு பிடிக்காத நம்பிக்கை துரோகம், அது மட்டும் யார் செஞ்சாலும் சரி மன்னிக்கவே மாட்டானுங்க. அவனுக்கிட்ட கோடி கணக்கான சொத்தை கேளு, தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அதே சொத்தை முதுகுல குத்தித்தான் வாங்க நினைச்சேனா, அவனை நீ இருக்கிறத ஏமாக்கிடுவானுங்க. நீ வேணா பேசி பாக்கியா? இல்லத்த, என்னாலே இவங்க செஞ்சதெல்லாம் மன்னிக்க முடியாது. அத்தை ஒரு திருப்பு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமும் நான் இதுதான் செய்வேன்னு செஞ்சுட்டு வந்து நிக்காங்க. இவங்களுக்காக என்ன வக்காலத்து வாங்க சொல்றீங்களா? என்னால முடியாது. நீ பேசுனா எல்லாரும் கொஞ்சம் கேட்பானுங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு என்ன வீரம் ரோசம் இருக்குதோ அதேதான் எனக்கு இருக்குது. தப்பு பண்ணவங்களுக்காக பறிஞ்சுல என்னால பேச முடியாது. என்னத்த சொல்ல? துறையிட்ட பேசி வைக்கியா? அவ்வளவுதான். அவளுக்கு வாய் பேசாது, கைதான் பேசும். அது என்ன விட்டுருங்க, நான் போறேன். நீதான் விளையாட்டுத்தனமா ஜானுகிட்ட பேசுவியா? அதே மாதிரி பேச வேண்டியதானே? எங்க அம்மையும் எங்க அப்பாவும் என்ன உண்டில நினைக்கிறாவ. எங்க அம்மா ஏற்கனவே சொல்லிதான் விட்டுருக்காவ, வாயெல்லாம் பொத்திக்கிட்டு ஒழுங்கா வாழணும்னு. என்னால முடியாதுட்ட. இங்க பாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இசை. இசை நினைச்சா நீ உள்ள வந்து ஜான் கூட வாழலாம். இசை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹனிமூன் போறா, வெளிநாட்டுக்கு போறா. அதுக்கு முன்னாடி நீ அவளை பாத்துரு. அவளை மட்டும் பாத்துட்டனா அப்புறம் யாரும் உன்னை எதுவும் சொல்ல முடியாது. இந்த சாரன் பை கூட எதுவும் சொல்ல முடியாது. வாய் பொத்திக்கிட்டு போயிருவானுங்க, எவனும் வாய் திறக்க மாட்டான். இசை மட்டும் பாரு. இசை வெளியில இருக்காளா வீட்டுக்குள்ள இருக்காளான்னு தெரியல. சரி இரு, நான் பாத்துட்டு வரேன். என்னத்த சொல்ல? பாஞ்சுவன், யாரும் கேட்டு தந்து கொடுக்கலே. உள்ள இருந்து வெளில போயிருவா. இசை, இசை கேட்டு தந்து கொடுக்க யாரு? சீக்கிரம் கேட்டு இழுத்து போடுங்க. இன்னும் முக்கியமான வேலை, கேட்டவங்களை தந்து போட்டது அது அம்மா வேலையா இருக்கும். அதை இழுத்து போடுங்களே. வெளியில அனுப்ப வேண்டியது அனுப்பிட்டு. அண்ணே, அதோட முக்கியமான வேலை என்ன? அந்த கழுட்டு பயிலுக்கு பிறந்தநாள் வரலாம். அதை கட்டு போட்டு உள்ள போயிருக்கல. ஆமாண்ணே, அவன் ஏற்கனவே போதையில இருப்பான். இன்னும் போதை ஏத்திட்டான்னா அண்ணனை கூட்டு வரது ரொம்ப ஈஸி. சரி, கூட்டு வந்துட வேண்டியதானே. ஆனா அது ஒரு சிக்கல் இருக்க. என்ன? அந்த அண்ணன் இசைய பார்த்தாதான் வெளியில வராது. என்னடா சொல்ற? ஆமா, இவனுங்களை எவ்வளவுதான் நம்ம கண்ணத்தினாலும் அண்ணனுக்கு இசை வேணும். இசை இருந்தாதான் நம்ம வெளியில கூட்ட முடியும். அவர் யாருமே நம்ப மாட்டேங்கிறாரு. இசையை மட்டும்தான் நம்புறாரு. அது இசை கூட இருந்தாதான் முடியும். நான் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இசை வர சொல்லி அப்படியே கூட்டு வந்துடலான்னு பார்த்தா அண்ணன் இன்னைக்கு ஹனிமூன் கூட்டிட்டு போறானா. சொதப்பிருமே. அதை விடுறா, இசையை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? 1 மாசமா அதெல்லாம் முடியாது. நான் அதுக்கு ஒரு பிளான் போட்டேன். அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவை. அதான் பரபரப்பா சுத்திட்டு இருக்கேடா. ஆமாண்ணே, இன்னும் 1 மணி நேரத்துல ஃபிளைட்டு தூத்துக்குடி போய் போறானா. அண்ணே, நான் சொல்ற மட்டும் பண்ணுனே. இசை இல்லாம என்னால முடியாது. இன்னொன்னு அந்த வேலைக்கு இசை தேவைப்படுது. அண்ணன்கிட்ட சொன்ன என் ஃப்ரெண்ட கடத்திடுவான். ஏற்கனவே நான் சுக்கா சொன்னதுக்கு பெல்ட்ட தூக்கிட்டான். அவளை மட்டும் எங்கேயாவது பண்ணி கூட்டிட்டு போனா அதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு. எங்க கூட அனுப்ப மாட்டான், ஆனா உங்க கூட அனுப்புவான். ப்ளீஸ் டேய், இசையை வச்சு ஏதாவது வேண்டாம் வேலை பாத்துறாத. புள்ளடா, பொம்பளை பிள்ளை தொடச்சு வந்துருச்சு. அண்ணா, அதான் நானும் வரல. பொம்பளை பிள்ளை வச்சு இந்த வேலையும் பார்க்க வேண்டாம். இங்க பாரு, அவெல்லாம் வரமாட்டா. அவர் சொல்லு, நான் தூக்கிட்டு வரேன். ஏன் எங்களால் தூக்க முடியாது? பலர்னு அறைதானே. பலர்னு அறைதாரா? ஆமாண்ணே. இசை வந்தா அப்படி பவியமா வருவாரு. புள்ளி வச்சுல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. அண்ணா ப்ளீஸ் இதை மட்டும் எப்படிதான் என்ன கூட்டு வந்துருவோம். சரிடா, உதவி அனுப்பிட்டு அனுப்பு. அவங்களை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும்னே. அது வேற ஒண்ணு இல்ல, அக்கா மட்டும் தனியா போக்க விருப்பம் இல்லையா? தங்கச்சிக்காரையும் கூட்டிட்டு தான் போவேன்னு இப்படி வாதமா நிக்காங்க. ஒத்தையில போக்கு விருப்பம் இல்ல, துணைக்கு உங்க தங்கச்சி தேவைப்படும். அவளை சேர்த்தே கூட்டிட்டு போவேன். இல்ல அவளே கூட்டே போயுங்க. ஆமா, அக்கா தங்கச்சி கிளம்புங்க. இல்ல அவ என்ன தப்பு பண்ணல. அவ இங்கே இருக்கட்டும். தப்பு பண்ணது நான் தானே. நான் கிளம்புறேன். இல்ல, குடிச்சிட்டு உங்க தங்கச்சி வந்துருவா. ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். வெளியில வேண்டாம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என் தங்கச்சியா வெளியில வரவே மாட்டேன்னு சொன்னானே, எனக்கு இப்ப புரியுது. புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே. ரொம்ப லேட் வந்துருவா. ப்ளீஸ், குழம்புதான் சொன்ன. கூட இருக்கும் போயிட்டான் போலுக்கு. மகிமாவாது இங்க நல்லா இருக்கட்டும். நம்ம போறதா நல்லது. நான் போயிதான் ஆகணும். நான் போயிதான்.
போய்தான் ஆகணும். உள்ள போங்க. இசைமா நான் சொல்றேன்ல, உள்ள போங்க. இசைமா அவன் முதல்ல குத்து நினைச்சவா. நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். இசை, உள்ள போகலாம். அண்ணா இசை என்ன சொல்றேன்னு பாருங்க. நீங்க உள்ள போலாம். நீங்க உள்ள போங்க. இசைமா என்னப்பா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல என்ன மாணிக்கம் மாமா? ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்ல சும்மா நிக்க. சரண் மாமா, நான் கோவமா தான் இருக்கேன். சரண் மாமா, என்ன எதுக்கு கோவம்? பின்ன நம்ம முதல்ல குத்து நினைச்சவங்க நம்மள அசிங்கப்படுத்தினவங்க வீட்டுக்குள்ள போலீஸ் அடிக்கிட்டு இருக்கா. எவ்வளவுதானா? என்னங்க நீங்க ஏதாவது? நீ பொம்மிமாவா முடிவெடுத்தா நான் எந்த தடையும் போட போறது இல்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. வெளியில இருக்கிறத விட நம்ம வீட்டுல பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. செம்பிளிங்க குடும்பத்துக்கு அடைக்கலம் கொடுத்துதான் பழக்கம். வீட்டுல இருந்து பொண்ணுங்களை விரட்டி பழக்கம் இல்ல. பொம்மிமாவா பேசுற, என்ன வேணாலும் பொண்ணிக்க. சரண் மாமா, நீ என்ன சொன்னாலும் ஓகே. அவங்க இப்ப நம்ம கிட்ட அடைக்கலம் கேட்டுதான் வந்திருக்காங்க. என் அப்பாவுக்கு மனைவியா நான் ஒரு காலம் நீ ஏத்துக்க மாட்டேன். அப்படி சொல்ற சிங்க குட்டி. அது போதை சாய். ஒரு பொண்ணா அடைக்கலம் கேட்டு வந்திருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். அடைக்கலம் கொடுக்க முடியல நம்மளால. தாராளமா ஒரு பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கறோம், அவ்வளவுதான். இந்த வீட்டு மருமகளை நான் கூப்பிடல. நீங்க உள்ள போலாம். நான் உங்களை எங்க அப்பாவுக்கு மனைவியா கூப்பிட வந்தேன், நீங்க வரல. எனக்கு அம்மாவா கூப்பிட வந்தேன், அப்பவும் நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ராஜாக்கு அம்மாவா கூப்பிட வந்தேன், இந்த வீட்டு மருமகளை கூப்பிட வந்தேன், எதுக்கும் நீங்க வரல. இப்ப அடைக்கலம் கேட்டு வந்திருக்கீங்க. நீங்க பண்ண தப்ப நானும் பண்ணா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்படி போடா. நீங்க தாராளமா பாதுகாப்பா இங்க இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. சரண் மாமா, பக்கம் கூட போக மாட்டேன். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு அதுக்கு கெஸ்ட் அடைக்கலமா வந்தவங்க. நான் கண்டுக்க மாட்டேனே. நீங்க உள்ள போலாம். நமக்கு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி இந்த தப்பு செய்யாதன்னு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய முறையில நமக்கு உணர்த்தும், இந்த தப்பு பண்ணிடாத, இந்த தப்பு பண்ணிடாதன்னு. அதையும் மீறிதான் நம்ம தப்பு பண்ணுவோம். அப்படி தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தப்பு பண்ணும் போதெல்லாம் ஈஸியா மன்னிப்பு கிடைச்சா தப்பு ஈஸியா போயிடும். அண்ணா பொம்மிமாவே அந்த மறந்துடா. செல்லலாவா? என்னங்க என் பொண்ணு சொன்னதை மறந்துடாத. ஓய் இல்லடி, என்ன? யார்கிட்ட கட்டடி தீர்ப்பு சொன்னா? யார்கிட்ட கேட்கணும்? புதுசா என்கிட்ட கேட்கணும். கேட்க முடியாது. அப்படியா? அப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன், அதெல்லாம் உன்கிட்ட கேட்க முடியாது. புருஷன் நீ கேட்கல, அப்ப நானும் பொண்ணு கேட்க மாட்டேன். நீங்க கேட்கறது வேற, நான் கேட்கறது வேற. எல்லாம் ஒண்ணு தாண்டி வாடி. கொன்னுருவேன். என்ன புதுசா இப்ப சிலையை சுத்துற? இப்ப நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்ல. இங்க வாய மாட்டேன். சொல்லுங்க வா. அழகு அழகு பொம்மை. இன்னைக்கு சூப்பரா பேசுனடி. நான் கூட இவ என்ன செய்ய போறான்னு யோசிச்சுட்டேன். ஆனா நச்சுன்னு வந்தடி. தேங்க்ஸ். எதுக்கு? புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நான் இன்னொன்னு புரிஞ்சுக்கவே இல்லையே. எப்படி சொல்றீங்க? இன்னும் ஆள் மனசுக்குள்ள நான் போண்டி இருக்க. ஆள் மனசுக்குள்ள? சத்தியமா ஆள் மனசுக்குள்ள போண்டி இருக்குடி. அதனால இப்ப ஆள் மனசுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டு. ஒண்ணு வேணாம். இல்ல, ஆள் மனசுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டு. இல்ல ஆள் மனசுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டு. போய்க்கோங்க. போகதான் போறேன். இசை. என்னக்கா? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். எனக்கு புரியல. அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அம்மா பார்த்துட்டு வர போறியா இல்லனா அம்மா வீட்டுக்கு போறியா? எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்ல அப்பப்போ உங்களுக்கு மூளை குழம்பிருமா என்ன? தெரியாம தான் கேட்க, அப்பப்போ மூளை குழம்பிருமா என்ன? இசை, அம்மா பார்த்துட்டு வரதா இருந்தா வீட்டை விட்டு போ. அம்மாவை தான் பார்க்கணும்னு ஆசையா இருந்தனா அம்மாவை இங்க வர சொல்றேன் பாரு. இல்ல அம்மா வீட்டுக்கு போறேன். தப்பான முடிவு எடுக்காத, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாமம்மாக்கு பிடிக்காது சொன்னா கேளு. இப்ப என்ன உன்னை யார் பேசுனா? சரண் மாமா தானே? நான் சத்தம் போட்டு வைக்க. இல்ல சரண் மாமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லு, அதையும் கேட்பாரு. யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். சரண் மாமா. இசை, அதெல்லாம் வேண்டாம். சரண் மாமா சொல்லுமா. மன்னிப்பு கேளுங்க. இசை.
சரண் மாமா. சரிம்மா. மாமாட்ட மன்னிப்பு கேட்பாரு. அது வந்து அதுக்கு முன்னாடி நீ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டியாக்கா? பிள்ளைக்கு சித்தப்பான்னு கோவப்பட்டாரு. நீ இந்த வீட்டுல தான் இருக்க, சரண் மாமா இந்த வீட்டுல தான் இருக்காரு. நாமெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பத்து ஆட்களே. நீ தப்பு பண்ண, சரண் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்ட. இங்க இருக்க யார்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ட? நீ ஏன் மன்னிப்பு கிடைச்சிட்டு நினைச்சுக்கிட்ட? நீ யார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கலக்கா. நீ மன்னிப்பு கேட்டிருந்தா ஓரளவுக்கு கோவம் தணிஞ்சிருக்கலாம். நீ சாமம்மா கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆனா வீட்டுல இருக்க யார்கிட்டயும் நீ மன்னிப்பு கேட்கல. இவங்க எல்லாமே இந்த குடும்பத்தை ஒருத்தவங்க, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உறவுக்காரங்க. நீ மன்னிப்பு கேட்கலக்கா. அதான் சார் நம்ம தட்டினாரு. அவரு கோவத்துல உன் தவற சுட்டி காட்டினாரு. நீ எனக்காத சாரன், நான் பண்ண தப்பு தானே எனக்கா சொல்லிருப்பா. கிங்ஸே, நான் பண்ண தப்பு தானே சொல்லிருப்பா. சான் மாமா, நான் பண்ண தப்பு தானே சொல்லிருப்பா. இங்க இருக்க எல்லாருக்குமே குழந்தை மேல அக்கறை இருக்கு, உரிமை இருக்கு, பாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படிக்கா? அது வந்து இங்க தப்பு செஞ்சவங்க பாவப்பட்டவங்க மாதிரியும், அந்த தப்பை தட்டி கேட்கறவங்க பொல்லாதவங்கன்னு பேர் கொடுக்கற காலம் இது. குற்றவாளி ஆக்கப்பட்டாரு, சாரன் மாமா குற்றவாளி ஆக்கப்பட்டாரு. அவருக்குள்ள இருக்க கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தினாரு. நீ பண்ண தப்பா சுட்டி காட்டினாரு. அதனால குற்றவாளி ஆக்கப்பட்டாரு. அவர் எதுக்குக்கா மன்னிப்பு கேட்கணும்? நீ மன்னிப்பு கேட்டியாக்கா? என் பொண்ணுடா. அது வந்து இந்த வீட்டுல வேற யாரும் நீ பண்ண தப்ப தட்டி கேட்கல, மௌனமா போனாங்க. அது உன் மேல் விழுந்த நம்பிக்கையும் உன் மேல் இந்த பாசமும் போச்சுன்னு அர்த்தம். நீ ஏன் உன் மேல வச்சிருந்த பாசத்தை எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். சாரன் மாமா ரொம்ப நல்லவரு. அவரால் போலி அன்பு காட்ட முடியல, கோபத்தை வெளிப்படுத்திட்டாரு. அவருக்கு நடிக்க தெரியல. நடிக்க தெரியலங்கிறத பக்குவம் இல்ல. வீட்டுல இருக்க மத்தவங்களும் கொஞ்சம் மூத்தவங்க, அதனால கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிட்டாங்க. என்னத்த சொல்ல, புத்தி இல்லாம நடந்துக்கிட்டானே அவங்க அவங்களே தேத்திக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க. சாரன் மாமாவால அது முடியல, கோபத்தை காட்டினாரு. இப்ப நீ மறுபடியும் தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்க. கூட்டு குடும்பத்துல சண்டை சச்சரவு வரதா செய்யும். இதே நம்ம வீட்டை நம்ம ரெண்டு அடிபடி போடல, அது நம்ம ரெண்டு போட்டா அக்கா தங்கச்சி. அதே ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா அவ யாரோ நாம யாரோ, அவ நம்ம கிட்ட யாரும் சண்டை போடலாம், அவ எப்படி நம்ம கிட்ட சண்டை போடலாம். இந்த எண்ணம் தானே. பிறந்த வீட்டுல தங்கச்சோ அம்மாவோ அக்காவோ சண்டை போட்டா அது நம்ம குடும்பம். அதே புகுந்த வீட்டுல வந்து போட்டா கொடுமைப்படுத்துறாங்க. அப்படிதானக்கா? சரி, சாரன் மாமா வீட்டுல உன் தம்பியா இருந்திருந்தா கோபப்பட்டிருப்பியா? நீ எப்படிலாம் என்ன பேசலாம்னு சொல்லி ஒரு அறை விட்டுருக்க மாட்ட. அப்படி விட்டுட்டு வந்திருக்கணும். நீ யாரே என்ன பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு அறை விட்டுருக்கணும். அதுதான்க்கா பாசம். அவர் பேசிட்டாருன்னு கோவத்தை வன்மமா மாத்திக்கிட்டு வீட்டு விட்டு வெளியில போய் அவரை பழி வாங்க நினைக்கிற பாரு, அதுக்கு பேரு வேஷம். சாரன் மாமா பேசுற இடத்துல நான் பேசியிருந்தா என்ன என்ன பண்ணிருப்ப? சொல்லுக்கா. இங்க வேற ஒண்ணு இல்ல, அவன் ஆம்பளை பேசிட்டான் அதானே? சரிக்கா, அவர் ஆம்பளை பேசிட்டாரு. நான் பேசியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? சாரன் மாமா பேசின மாதிரியே நான் பேசினேன். நீ என்ன பண்ணுவ? அடிச்சிருப்ப. அப்படிதானே நீ அவரே பண்ணிருக்கணும். நீ எப்படி என்ன பேசுறான்னு உனக்கு மூத்தவா, நீ எப்படி என்ன பேசுறானே அடிச்சிருக்க வேண்டியதானே? இங்க யாரோ உன்கிட்ட கேட்டிருப்பாங்க. இங்க எல்லாரும் கோபக்காரங்க தான், ஆனா நியாயமானவங்க, நியாயம் தர்மம் தெரிஞ்சவங்க. நீ சாரன் மாமா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கன்னு எதிர்பார்த்த. அப்பெல்லாம் சம்மதிக்க முடியாதுக்கா, மன்னிப்பு கேட்க விட முடியாது. அவர் ஒரு பாசத்தை தான் வெளிப்படுத்தினாரு, அத கோபமா வெளிப்படுத்தினாரு. இப்ப இந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்க அவரை தண்டிச்சாருன்னா எனக்கு என்ன வந்து, நீங்களாச்சும் உங்க குடும்பம் ஆச்சுன்னு அவருக்கு வெறுப்பு வந்துடும், அக்கறை இருக்காது, பாசம் இருக்காது. அந்த தப்ப நாங்க பண்ண மாட்டோம். அவருக்கு இப்ப இந்த குடும்பத்து மேல இருக்குது அக்கறை, அத மாத்ததுக்கு நான் விரும்பல. பேசுறது என் பொண்ணு தானடா. ஆமாண்ணே, ஈஸிதான் பேசுறா. சேலை கட்டினாலே தனி போவர் தான்டா. எவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிட்டா. என்ன பேச்சு பேசுறாடா. அதுக்கு இல்ல, உங்க சாமம்மா கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அக்கா எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாமா எப்பவுமே கொஞ்சம் தனிப்பட்டவரு. அவருக்கு சில ஆசைகள் இருந்திருக்கு. வரம்ல எவ்வளவு விளையாட்சமா இருக்குது. எதுக்காக வாங்கி வச்சாரு? பிறக்கவே இல்லாத குழந்தைக்காக வாங்கி வச்சாரு. அப்ப எவ்வளவு கனவோட ஆசையோட அதை வாங்கி வச்சிருக்கணும். உன் வயிற்றுல குழந்தை தங்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்காக பார்த்து பார்த்து பண்ணவரு, அந்த குழந்தை வயிற்று வந்ததுக்கு அப்புறம் பார்க்க மாட்டாரா? நீ அந்த குழந்தைய மறைச்ச, அவருக்கு அந்த ஆசையை விட்டு போச்சுதே. நீ தான் கூட இருந்து மாத்திருக்கணும். நாம தப்பு பண்ணா அந்த தப்பு நாம தான் சரி பண்ணணும். தண்டனை அனுபவிச்சவங்க சரி பண்ண கூடாது. நீ தப்பு பண்ணவா, மாமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. இப்ப சரி பண்ண வேண்டியவன் நீதான். அப்படி போய் சார், தப்பு பண்ணவங்க தான் தப்பு சரி பண்ணணும். நீ தான் சாமரச இடம் பிடிக்கணும். குழந்தைக்கு மேல ஆசை வரதுக்கு நீ தான் பண்ணணும். ரெண்டு கோபப்பட்டா அவன் இன்னும் குழந்தை வெறுப்பான். அதுதான் இங்க நடக்கும். முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுக்கா. எப்பவுமே நாம பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு, அதே மாதிரி அதை சரி பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி பண்ணு, எதுல தப்பு பண்ணவோ அதுல இருந்து சரி பண்ணு. மாமா மனசுல இடம்
அவங்கள அம்மான்னு சொன்னதுக்கு கூட பிடிக்கல. படிச்சு படிச்சு பாடம் எடுத்த புரியல. தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்து நின்னுக்கிட்டு கஷ்டமா இருக்கு. வேண்டாம், அதே தப்பு பண்ணிட்டு வந்து நிக்காத. அத பார்க்க சக்தி எனக்கு இல்ல. ஒழுங்கா மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வழிய பாரு. போ, செஞ்சு தப்பா திருத்த பாரு. இதுதான் என் பொண்டாட்டி. இந்த கிங்ஸனோட செலக்ஷன் எப்பவுமே சூப்பர் தான். கிங்ஸே, நீ ஜெயிச்சிட்டடா.